ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, சில நேரங்களில் நாம் அல்லாஹ்விடம் ஒரே துவாவை பல மாதங்களாக, பல வருடங்களாக செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம் இதயத்தில் ஒரு கேள்வி எழுக்கிறோம், அல்லாஹ் ஏன் இன்னும் பதிலளிக்கவில்லை? அன்பானவர்களை, இந்த கேள்விக்கு குர்ஆனே பதில் அளிக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், வைண்டஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமு இல்லாஹுவ. மறைவான அனைத்திற்குமான திறவுகோல்கள் அவனிடமே உள்ளன, அவனை தவிர அவற்றை யாரும் அறிய மாட்டார்கள். சூரத்துல் அன்ஆம் நாம் இன்றைய நாளை மட்டும் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் நேற்றையும் அறிவான், இன்றையும் அறிவான், நாளையையும் அறிவான். அதனால் அவன் தரும் ஒவ்வொரு முடிவிலும் அளவற்ற ஞானம் இருக்கிறது. அன்பானவர்களே, ஒவ்வொரு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையை நினைவில் கொள்ளுங்கள். தன் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழந்தார், அவரை காணவில்லை. அழுதார்கள், கண்ணீர் சிந்தினார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை. அவர்கள் கூறினார்கள், இன்மாஷ்கு பஸ்தி ஓஸ்னில்லா, என்னுடைய துயரத்தையும் கவலையையும் அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன். சூரத் யூசுப் எவ்வளவு அழகான பாடம். மனிதர்களிடம் குறை கூறுவதற்கு முன் அல்லாஹ்விடம் உங்கள் இதயத்தை திறந்து பேசுங்கள். அவனிடம் மறைக்க வேண்டியதில்லை, அவன் ஏற்கனவே அனைத்தையும் அறிவான். அன்பான சகோதரர்களே, ஒரு தூவா உங்கள் விதியை மாற்றலாம், ஒரு சஜ்தா உங்கள் இதயத்தை மாற்றலாம், ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்க செய்யலாம். ஒரு உண்மையான கண்ணீர் அல்லாஹ்வின் கருணையை உங்களிடம் கொண்டு வரலாம். அல்லாஹ் கூறுகிறான், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்ன கான கஃபரன் யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரன் வயும்திட்கும் பிஅம்வால் வபனீன. உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன். அவன் உங்களுக்கு மழையை பெருகச் செய்வான், செல்வத்தாலும் பிள்ளைகளாலும் உங்களுக்கு உதவி செய்வான். சூரத்து நூஹ். அன்பானவர்களே, அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று உங்கள் நாவை ஈரமாக வைத்திருங்கள். அது இதயத்திற்கு அமைதி, வாழ்க்கைக்கு பரக்கத், பாவங்களுக்கு மன்னிப்பு, தாக்களுக்கு ஒரு அழகான வழி. இன்று நீங்கள் உடைந்த இதயத்துடன் இருந்தாலும் நாளை அதே இதயத்தை அல்லாஹ் ஈமானால் நிரப்ப முடியும். எனவே உங்கள் ரப்பை நம்புங்கள், அவனை நோக்கி கைகளை உயர்த்துங்கள், அவனை அதிகமாக அலையுங்கள். ஏனெனில் துஆ செய்யும் அடியாரை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். ஒரு முஸ்லிமின் மிகப்பெரிய பலம் அவருடைய செல்வம் அல்ல, அவருடைய பதவி அல்ல, அவருடைய அறிவு மட்டுமல்ல, அவருடைய மிகப்பெரிய பலம் துஆ. ஏனெனில் துஆ என்பது ஒரு அடியாருக்கும் அவனுடைய ரப்புக்கும் இடையிலான நேரடி தொடர்பு. இதற்கு எந்த மனிதனின் அனுமதியும் தேவையில்லை, எந்த மொழியும் கட்டாயமில்லை. பிற உண்மையான இதயம் மட்டும் போதும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அம்மன் யுஜீபுல் முத்தர இஸா தாஹு வயக்ஷிஃபுசு. நெருக்கடியில் இருப்பவன் அவனை அழைக்கும் போது அவனுக்கு பதிலளித்து அவனுடைய துன்பத்தை நீக்குபவன் யார்? அல்லாஹ்தான். சூரத்துன் நம்லால். அன்பானவர்களே, நெருக்கடி வந்தால் முதலில் மனிதபானவர்களே, நெருக்கடி வந்தால் முதலில் மனிதர்களை தேடாது இருக்கலாம், ஆனால் தீர்வு வழங்கவன் அல்லாஹ். மனிதர்கள் ஒரு காரணம் மட்டுமே. நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையை நினைவில் கொள்ளுங்கள். நீண்ட கால நோய், செல்வ இழப்பு, குடும்ப சோதனை. ஆனால் அவர்கள் பொறுமையை இழக்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்விடம் இவ்வாறு துஆ செய்தார்கள், அன்னி மஸனி துர்வன் அர்ஹமுர் ராஹிமீன். என்னை துன்பம் தீண்டியுள்ளது, நீயே கருணையாளர்களில் மிக கருணையுள்ளவன். சூரத்துல் அன்பியா. அல்லாஹ் அவர்களின் துஆவை ஏற்றுக்கொண்டான், நோயை நீக்கினான், இழந்த அனைத்திற்கும் சிறந்த மாற்றீட்டை வழங்கினான். அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சோதனை இருக்கலாம். அதை மனிதர்களிடம் மட்டும் சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள். இரவில் தஹஜ்ஜுத் நேரத்தில் அல்லாஹ்விடம் கண்ணீருடன் சொல்லுங்கள். ஒரு உண்மையான சஜ்தாவில் சொல்லப்படும் துஆ வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ் மா சாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். சூரத்துல் பகரா. அன்பான சகோதரர்களே, நீங்கள் காத்திருக்கிறீர்களா? அப்படியானால் பொறுமையுடன் காத்திருங்கள். நீங்கள் துஆ செய்கிறீர்களா? அப்படியானால் நம்பிக்கையுடன் தொடர்ந்து துஆ செய்யுங்கள். நீங்கள் அழுகிறீர்களா? அப்படியானால் உங்கள் கண்ணீரை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஏனெனில் அல்லாஹ்வின் கருணை நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. ஒவ்வொரு துஆவும் அவனிடம் பாதுகாப்பாக செல்கிறது. சரியான நேரத்தில், சரியான வடிவில் அதற்கான பதில் வரும். எனவே ஒருபோதும் துஆவை நிறுத்தாதீர்கள். ஒருபோதும் அல்லாஹ்வின் கருணையை பற்றி நம்பிக்கை இழக்காதீர்கள். கையில் சதவுகள் மூடப்படும், சில உறவுகள் விலகும், சில கனவுகள் தாமதமாகும், சில நேரங்களில் நம்முடைய இதயம் உடைந்து விட்டதாகவே தோன்றும். ஆனால் ஒரு முஸ்லிம் நினைவில் கொள்ள வேண்டிய உண்மை, அல்லாஹ் ஒரு கதவை மூடினால் அதைவிட சிறந்த கதவை திறக்க வல்லவன். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் சிவா அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். என்னுடைய வெற்றி அல்லாஹ்வினாலேயே, அவனிடமே நான் திரும்புகிறேன். சூரத்து ஹூத். அன்பானவர்களே, நாம் பல நேரங்களில் நமது திட்டங்களையே சிறந்தவை என்று நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வின் திட்டம் எப்போதும் மிகச் சிறந்தது. அவன் நமக்காக தேர்ந்தெடுப்பது நாம் தேர்ந்தெடுப்பதை விட உயர்ந்ததாக இருக்கும். அதனால் துஆ செய்த பிறகு தவக்குல் வையுங்கள், அதாவது முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் வீசப்பட்ட நேரத்திலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை இழக்கவில்லை. அந்த நம்பிக்கைக்கான பலன் நெருப்பு அவர்களுக்கு குளிர்ச்சியாக மாறியது. இன்று உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நெருப்பு இருக்கலாம். அது ஒரு நோய், ஒரு கடன், ஒரு குடும்ப பிரச்சனை.
ஒரு வேலை இல்லாத நிலை, ஒரு மன அழுத்தம். ஆனால் நெருப்பை குளிர்ச்சியாக மாற்றிய அல்லாஹ் உங்கள் சோதனையையும் அமைதியாக மாற்ற வல்லவன். அல்லாஹ் கூறுகிறான், ஹஸ்புன் அல்லாஹு வனம் அல் வக்கீலு, எங்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவனே மிகச்சிறந்த பொறுப்பேற்பவன். சூரத்து ஆல் இம்ரான். இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி சொல்லுங்கள். பயம் வந்தால் இதையே சொல்லுங்கள், கவலை வந்தால் இதையே சொல்லுங்கள், எதிர்காலம் புரியவில்லை என்றால் இதையே சொல்லுங்கள். ஏனெனில் இந்த வார்த்தைகள் ஒரு முக்மீனின் இதயத்திற்கு மிகப்பெரிய பலத்தை தருகின்றன. அன்பான சகோதரர்களே, இரவில் அனைவரும் உறங்கிய பிறகு 2 ரக்கத் தொழுங்கள். அல்லாஹ்விடம் உங்கள் இதயத்தை திறந்து பேசுங்கள். உங்கள் கண்ணீரை அவனிடம் மட்டும் சொல்லுங்கள். அவன் கண்ணீரின் மொழியையும் அறிவான், இதயத்தின் அமைதியையும் வழங்குபவன். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமே இதயங்கள் அமைதி பெறுகின்றன. சூரத் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் உண்மையான அமைதியை தேடுகிறீர்களா? அப்படியானால் அல்லாஹ்வை நோக்கி திரும்புங்கள், துஆவை அதிகப்படுத்துங்கள், குர்ஆனை நெருங்குங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை அல்லாஹ்வின் ஒளியால் நிரம்பும். இந்த நீண்ட உரையின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை ஒரு பயணம், நிரந்தரமான வீடு அல்ல. இன்று நமக்கு சோதனை இருக்கலாம், நாளை நமக்கு நிம்மதி வரலாம். ஆனால் ஒவ்வொரு நிலையிலும் நமது இதயம் அல்லாஹ்வுடன் இணைந்திருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه. எவர் அல்லாஹ்வை அஞ்சுகிறாரோ, ஆட்டில் வச்சிருக்கிறதுனால அவருக்கு அவன் ஒரு வழியை ஏற்படுத்துவான். மேலும் அவர் எதிர்பாராத இடத்திலிருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவான். மேலும் எவர் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். சூரத்து தலாக். அன்பானவர்களே, இந்த 2 வசனங்களை உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வழி தெரியாத நேரத்தில் அல்லாஹ் வழி காட்டுவான். வாய்ப்பு இல்லாத நேரத்தில் அல்லாஹ் புதிய வாய்ப்பை உருவாக்குவான். நம்பிக்கை குறையும் நேரத்தில் அல்லாஹ் இதயத்தை உறுதிப்படுத்துவான். எனவே ஒருபோதும் துஆவை நிறுத்தாதீர்கள், ஒருபோதும் ஜஜ்தாவை விடாதீர்கள், ஒருபோதும் குர்ஆனில் இருந்து விலகாதீர்கள். அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களாவது அல்லாஹ்வுடன் தனியாக பேசுங்கள். மக்களிடம் சொல்ல முடியாததை அல்லாஹ்விடம் சொல்ல. உங்கள் பயத்தை, உங்கள் கண்ணீரை, உங்கள் கனவுகளை, உங்கள் ஆசைகளை அனைத்தையும் அவனிடம் ஒப்படையுங்கள். ஏனெனில் அவன் ஒருபோதும் தனது அடியாரை ஏமாற்ற மாட்டான். அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ மஆ சாபிரீன, நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். சூரத்துல் பகரா இறுதி, துஆ ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்கள் இதயங்களை வழிதவற செய்யாதே. உன்னிடமிருந்து எங்களுக்கு கருணை வழங்குவாயாக, நிச்சயமாக நீயே பேருள்ளாளன். சூரத் ஆல் இம்ரான். மேலும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிர ஹஸன வகினா அதாபன்னார். எங்கள் இறைவனே, இம்மையிலும் நன்மையை வழங்குவாயாக, மறுமையிலும் நன்மையை வழங்குவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. சூரத்துல் பகரா. மேலும் ரப்ஜித்னி இல்மா, என் இறைவனே எனக்கு அறிவை அதிகரிப்பாயாக. சூரத்து தாஹா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.